திரு சக்கரவர்த்தி, பார்க்கக்கூடாத எண்ணத்தை அப்படி பார்த்துட்டீங்க சார். முந்தி பேங்க் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருந்துச்சு தெரியுங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அங்க ஆக்சுவலி 100 வருஷத்துக்கு முன்ன ஜப்பனீஸ் டைம்ல அங்கதான் பெரிய புதக்குழி நோண்டி ஆளுங்களை சமுராயில தலையை கொடுக்கறதுக்கு அங்கதான் செய்வாங்களாம். அப்புறம் இந்த பில்டிங் கட்டும்போது கூட அந்த இடத்துல தோண்டி எடுக்கும் போது ஏராளம் எலும்பு கொடுங்க, தலை தனியே, முண்டம் தனியா, அதெல்லாம் ஒரு 100கணக்கான முதல்ல இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. நான் இந்த கம்பெனி இந்த காட் வேலைக்கு ஒரு 8 மாசம் வரைக்கும் நான் எனக்கு ஆபீஸ்லயே பதவி கொடுத்துட்டாங்க அங்க இந்த ஸ்கெட்யூல் அலாட்மெண்ட் இதுக்காக. ஸோ அந்த இடமும் எங்க ஆபீஸும் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் தான். ஸோ ஒரு நாள் ஒரு ஆபீஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நைட்ல பண்ணி ஒரு 7-8 போல இந்த மாதிரி அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இந்த இடம் பிரச்சனைன்னு தெரியும், எனக்கு தான் தெரியாது. அந்த தடவை அப்ப கேட்கும், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பேய் பிரச்சனை அன்டூலா அப்படின்னாங்க. அப்ப நான் பையனுங்களை தான் அங்க ஸ்கிரி பாய்ஸ் தான் ரொம்ப தந்துரு பண்றானுங்க, அன்டூ அப்படின்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நினைச்சு கேட்கும். சொன்னா இல்ல நெசமாலுமே அந்த இடம் ஓகே அப்படின்னாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு சட்டின்னு ஒரு மாதிரி வச்சுன்னு தெரியாது. ஒரு வாக்கி டாக்கி தூக்கிட்டு நடந்து அங்க போயிட்டு அங்க உள்ளவங்கிட்ட கேட்டேன். சொன்னாங்கல்ல நைட்ல ரைட் எல்லாம் சொந்தமா எரியுது அப்படி இப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி பூரா அங்கேயே இருந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, அதுக்கு மேல இல்ல. இதுக்குன்னு மறுநாள் மணி ஒரு 5 போலியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்க போய் உட்காந்துட்டேன். அங்க அங்க ஒரு ஆபீஸ் இருக்காரு. அங்க ஆபீஸுக்கு கீழே கிட்டோப்புங்கன்னு சொல்லி ஒரு காட் இருப்பாங்க, சீஃப் காட், அந்த ஆபீஸுக்கு கீழே. ஸோ நைட்ல எல்லா ஸ்டாஃப்லாம் வேலை முடிஞ்சு போனோடனே அவங்க தான் போயிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த கிளாக்கிங் பண்ணுவாங்க. கிளாக்கிங்னாக்கா அந்த எவ்ரி ஹவர் அந்த விசிட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த கிளாக்கிங் பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்க கூட போயிட்டு மேல 32வது மாடியில இருந்து ஒவ்வொரு மாடி கீழே இறங்கி வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மாடிகளை தான் இந்த எஃபெக்ட் இருக்கு. ஸோ நான் தான் எல்லாத்தையும் லைட் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணி சாவி என்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி சொல்லி ரெக்கார்ட் எழுதிட்டு வெளியே பாக்குறோம். நான் ஆஃப் பண்ண ரூம்ல இந்த 15ஆவது மாடி 16ஆம் மாடிலாம் லைட் திருப்பி எரியுது. திருப்பி போய் பார்த்தாக்கா ஸ்விட்ச் ஆன்ல இருக்கு. நான் ஆஃப் பண்ணது கன்ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாடியில தான் அடிக்கடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் 8-9. ஸோ அந்த இடத்துல முடிச்சுட்டு அப்போ நாங்கள் போய் லாக் பண்ணிட்டோம். இது அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லிட்டு பில்டிங் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கான்ட்ராக்டரை எரிஞ்சு போன கொஞ்சம் கேபிள கொண்டு வச்சுட்டு அங்க ஒயர் ஷார்ட் எலி கடிச்சிச்சு அதனால தான் லைட் எரியுதுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. ஏன்னா நாங்க ஸ்டாஃப்ல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஸ்விட்ச் ஆன்ல வராது பாருங்க, என்னதான் எலி கடிச்சிருந்தாலும் அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க ஸ்டாஃப் அங்க பில்டிங்ல வேலை செய்யற ஸ்டாஃப் நம்ப வச்சுட்டாங்க. ஆனா அது நம்ப வச்சு ஒரு 3 மாசத்துக்குள்ள திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு அது வேலை. இது முடிஞ்சு ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு 7-8 மாசம் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அவ்வளவு நாளும் உங்களுக்கு லைட் ஆன்லயே இருக்கும். ஆனா சிவப்பு புக்கா லாம்பு உங்களுக்கு தெரியாது. தெரியாது. இல்ல நாங்க ஆஃப் பண்ணிட்டு லாக் சாவி என்கிட்ட தான் இருக்கு, என் கையில தான் நான் பிடிச்சிருக்கேன். ஒன்னும் ஆஃப் பண்ணல, வேற யாருக்கும் அந்த கீ இல்ல. உள்ளுக்கு போய் வேற யாரும் ஆன் பண்றது வாய்ப்பே இல்ல. சரிங்களா? தெரியாது. ஓகே, அது முடிஞ்சு ஒரு 7-8 மாசம் கழிச்சு நான் ஆபீஸ்ல இருக்கும்போது அங்க இருந்து கால் வருது, உதவி வேணும் ஓகே டோக்கில. ஸோ நான் போனேன். ரொம்ப ரொம்ப சீரியஸ் பேனிக், கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. பாட்டுக்கு பிறகு ஏன் கத்தனாங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. திரு சக்கரவர்த்தி அவருடைய ஆஃபீஸில் நடந்த சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. 8வது மாடி 9வது மாடியில் சொந்தமாக ஆஃப் பண்ண லைட்டு திருப்பியும் திறந்துக்குது. சிவப்பு லாம்புன்னு யாருக்கும் தெரியல. ஒரு நாள் அது ஒரு பக்கம் போக
திடீர்னு கால் வருது, அலறாங்க, கத்துறாங்க, பயந்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு சார்? அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு கார்டு இருக்காங்களே, ஸோ எல்லாம் பொடியனுங்க தான். ஒரு 18-19 வயசு இருக்கும். அதுல வந்து ஒருத்தன் வந்து கீழே கிளாக்கிங் பேஸ்மெண்ட் போகும்போது காப்பாக்குல பேச ஆரம்பிச்சிருக்கேன் சொந்தமா. 2 பொடியனுங்க ஒன்னா போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டேன், என்ன அது கீழே எல்லாம் ரத்தமா இருக்கு, அவங்க யாரு, ஏன் தொப்பி வந்து ஒரு வித்தியாசமான தொப்பி போட்டிருக்காங்க, இவன் நான் கத்தி வச்சிருக்கான், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னா இன்னொருத்தனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது என்னவோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வாய மூடு சொல்லியிருக்கான். அப்படின்னு கேட்கல, திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஆமா பொசஸ். ஸோ போயிட்டு அங்க உள்ள ஆபீசர் வந்து பெரிய சைஸ், பெரியனா அவனோட வெயிட் மட்டும் ஒரு 150 to 180 கிலோஸ் இருப்பான். ஆள் பயங்கரமா இருப்பான், உயரமா இருப்பான். அதோட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்புறம் என் பாஸ் வந்திருந்தாங்க. மொத்தம் 5 பேர், கொஞ்சம் பெரிய சைஸ். மற்றவங்க எல்லாம் வந்து உடையனுங்க தான். நாங்க 5 பேரும் அவனை கூட்டி பிடிச்சி இழுக்கிறோம். அவன் வந்து பார்த்தாக்க ஒரு 15 வயசு பையன் மாதிரி தான் இருப்பான். ஒல்லியா கிச்சு மாதிரி 15 வயசு பையன் மாதிரி தான் இருப்பான். அவன் சர்வ சாதாரணமா எங்களை வந்து சும்மா கையை அப்படி அசைச்சால நாங்க போய் தூரமா போய் விழுவுறோம், பிடிச்சி இழுக்கிறது. நான் எப்படி ஒரு 4 அடி உயரத்துக்கு மேல பறந்துட்டேன், போய் அந்த விழுந்தேன். அந்த 160 கிலோ வீட்டு ஆபீசர்னு சொன்னேன்ல, அவன் உருண்டு போய் ஆபீஸ் மேஜையில போய் அடிச்சு, செவத்துல போய் அடிச்சு அந்த மாதிரி போய் விழுந்தான். படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் நடக்குமே, அந்த மாதிரி எல்லாம் பறந்து போய் விழுறீங்க. அதோட மோசமா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்க, பாஸ் வந்து என்ன, அவருக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இதெல்லாம் தெரியும், ஜப்பிலாம் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு இந்த சில பேர் அந்த லீமா எடுத்துட்டு வர சொல்லி புழிஞ்சி அவன் மண்டையில வச்சு உடம்பு படிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் அடங்குனா ஒன்னும் போல. அங்க நைட்டுக்கு வந்து ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க பாருங்க. 20 பேருக்கு சாப்பாடு வாங்கியிருப்பாங்க. 20 பேர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒன்னும் பத்தல, ஒன்னும் கொடுன்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் வந்து என்ன மாதிரியான சாப்பாடு? நார்மல் சோறு. அவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. சோறு, அது கோழி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து இவன் ஒண்டியா எல்லாத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டான். அத்தனை பேரோட சாப்பாடு இவன் ஒண்டியா சாப்பிட்டு ஒன்னும் பத்தலங்கிறான் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பாஸ் இன்னும் இது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் இதாயிட்டான், ஓகே ஆயிட்டான். மறுநாள் வந்து பள்ளிக்காம்போ அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி வந்தான். திருப்பி வந்த பிறகு இவன் பாஸ் சொல்லிட்டாங்க, இவனை வந்து அந்த இடத்துக்கு விடாத, வேற இடத்துல லொகேஷன் அனுப்பி மாத்தி விட்டுறாரு. நானும் அதே மாதிரி செஞ்சேன். ஆனா இவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, பழைய அங்க வேலை செய்யற கூட்டாளிகளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம ஆஃப் டேல இருந்து சொந்தமா போயிருக்கான். அங்க போய் ஒரு 15 நிமிஷத்துல திருப்பி ஆரம்பிச்சு. பயங்கரமா திருப்பி பிடிச்சிச்சு. திருப்பி ஆரம்பிச்சு அப்புறம் பயங்கர கலாட்டா ஆகி என்னென்னலாம் போயிட்டு அடிச்சு என்னென்னலாம் செஞ்சுட்டான். அப்புறம் போஸ் சொல்லிட்டாங்க, சரி இதுக்கு மேல உனக்கு இந்த வேலை திருப்பிட்டு வர்றான்னு சொல்லி அவனை வேலை தூக்கிட்டு பள்ளிக்கம்பம் பண்ண விட்டான். அதோட முடிச்சு போனோம் அதுக்கு மேல வரல. தேவையில்லாம அந்த பேய் அவருடைய வாழ்க்கையிலயும் அவருடைய வேலையிலயும் விளையாண்டுருச்சு. ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த ஆக்சுவலி பாஸ் தான் பிரச்சனை, அவன் பிரச்சனை இல்லை. பட் அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி சின்ன பையன் இல்லையா, ஒரு 19 வயசு தான் இருக்கும். ஸோ அவரு வந்து பாஸ் கிட்ட ரொம்ப சண்டை கொடுப்பான். அதனால வந்து இது ஒரு சட்டை வச்சு பாஸ் அனுப்பிச்சாங்க. அது ஒரு கேஸ். அப்புறம் இன்னொரு பயங்கரமான கேஸ்னாக்கா, தமன் புகராயா இருக்கு இல்லையா, தமன் புகராயால வந்து ஒரு இருங்க சார், ஓகே என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.
திரு சக்கரவர்த்தி, தமான் பூங்காராயால என்ன நடந்துச்சு? தமான் பூங்காராயா வந்து ஏற்கனவே பல கம்பெனி வந்து பக்கம் வந்துருக்காங்க. ஆனா யாருமே 2 நாளைக்கு மேல அந்த இடத்துல தங்கல. ஒரு கம்பெனியும் எங்களால செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்க. இப்ப எங்க கம்பெனில வந்து ஒரு வயசான கிழவன் ஒருத்தர் தான், அவன் மட்டும் தான் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்துக்க முடியும், வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. சோ அந்த டைம்ல வந்து புதுசா ஒரு தமிழ் படைய செக்யூரிட்டி கார்டா வந்து எங்க கம்பெனி வந்து ஜாயின் பண்ணிருக்கான். ஸோ இது வந்து 1989 தைப்பூசம் அப்ப வந்து நடந்த விஷயம். நாங்க என்ன பண்ணோம்னா, நானும் அந்த பையனை கூட்டிட்டு பர்த்டே போயிருந்தோம். ஸோ பர்த்டேல அங்க அந்த ட்ரெயின் எடுத்து வந்து ஒரு 2 மணிக்கு காலைல வந்தோம். வந்துட்டு அந்த தமிழ் பூங்கான்னா கேரள ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸ்டேஷனு கொழும்பு, அங்க இறங்கி சவுக்கேட்டுக்கு நடந்து போறதுக்கு போல இந்த மாதிரி இந்த தமான் பூங்காராயா வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் வந்து போனோம். ஸோ பர்த்டேல எடுத்த போட்டோ அப்பெல்லாம் வந்து நிகழ்ச்சி போட்டோ எடுத்திருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபிலிம் பாக்கி இருந்துச்சு பாருங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, அங்க தமான் பூங்காராயில போயிட்டு அங்கங்க போட்டோ பிடிச்சிட்டு இருந்தோம். போட்டோ பிடிச்சிருக்கும் போது ஒரு மலைக்காரன், ஒரு வயசு ஒரு 30-35 வயசு இருக்கும், வந்து சொன்னா இங்கிலாந்துல நீங்க வரக்கூடாது, அதுவும் ஸ்பெஷலி நைட்ல நீங்க வரக்கூடாது, நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்கன்னு சொன்னான். இப்ப நான் சொன்னேன், இது இங்க வந்து நாங்க தான் ஜாகா பண்றோம், நீ யாருன்னு எனக்கு தெரியல, நானும் இங்க ஒன்னும் ஜாகா தான் பண்றேன் அப்படின்னு. சரின்ட்டு சரி பரவாயில்ல, அவன் எங்களை வரட்டும் பாருங்க. சரி நம்மளும் வந்து ஆக்சுவலி பார்க்க அங்கெல்லாம் போக கூடாது, அதனால சரி நம்ம ஒன்னும் பிரச்சனை கொடுக்க வேண்டான்ட்டு நாங்களும் அவங்க கூட போட்டோ பிடிச்சிக்கிட்டோம். சோ ஒரு போட்டோ வந்து அவனை நடுவில் வச்சுட்டு நாங்க 2 பேரும் சைட்ல நின்று போட்டோ பிடிச்சோம். அப்புறம் இன்னொரு போட்டோல வந்து அவனோட தோல் மேல என் கையை வச்சுக்கிட்டு நான் போட்டோ பிடிச்சேன். இந்த மாதிரி ஒரு 3 பேரும் வந்து செல்ஃபி அந்த எல்லாம் அப்படியே போட்டோ பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு நாங்க வெளியிட்டோம், வந்துட்டோம். வந்து போட்டோ கழுவி எடுத்து ஒரு 2 நாள் இருக்கும். போட்டோ கழுவி எடுக்கிறோம். இந்த போட்டோல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அந்த மலைக்காரன் காணும். அவன் ஷோல்டர்ல கை வச்சிருந்தீங்களா, என் ஷோல்டர் மட்டும் அந்த என்னோட கை மட்டும் அந்த இடத்துல நிக்குது. அவன் இல்ல, அத பார்த்ததும் ஒரு மாதிரி திருச்சி பின்தாங்குலான்னு தான் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. அப்போதான் வந்து ஆபீஸ்ல சொன்னோம்னா, ஆபீஸ்ல கத்துறாங்க, போய் அந்த இடத்துல யாரா போனீங்க, நீ உயிரோட வந்தது பெரிய விஷயம்டா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. என் பாஸ்க்கு வந்து ரொம்ப இதாயிருச்சு. இப்போதான் எனக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. என்னதான் ஏன் அவ்வளவு கிராஸான ஒரு ஏரியா அது? அது ஏன்னு தெரியல. பட் அங்க அடுத்த விஷயம் வந்து அடுத்தது அங்க நடந்தது வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள நடந்துச்சு ஒரு விஷயம். அப்ப அத வச்சு நான் டிஸ்கிரைப் பண்றேன்னு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. சரி, அந்த போட்டோவை நீங்க பாக்கும்போது உங்களுக்கு எப்படிதான் ஃபீல் பண்ணுச்சு? என்னடா இப்போ ஒரு கூட போட்டோ எடுத்த மனுஷன் அவரை காணுமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ஃபீலிங்ஸ் அப்ப எப்படி இருந்துச்சு? ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம், அதோட அதை பார்க்கும்போது எனக்கு பயமே வரல. எல்லாரும் பயந்தாங்க, எனக்கு பயம் தெரியல. சின்ன வயசுல பயம் எப்படிதான் பயந்துருக்கேன். ஆனா இங்க வந்து இதை பார்த்து பயம் இல்லை, ஆச்சரியம் தான் இருந்துச்சு. அது இப்படி கூட அதுக்கு மேல ஒரு ஆச்சரியம் எப்படி அதுன்னு. அது அந்த இது இருந்துச்சு பாருங்க. அப்ப ஒரு 2 மாசம் டைம்லயே அந்த வயசான கிழவன் வந்து அவங்க ஹோம் டவுன்ல விசேஷம் சொல்லி ஒரு 2 நாள் லீவு கிட்டு போனான். அவனை வந்து எப்படி யாரு கன்சி பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சாபிக புதுசா வேலைக்கு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 6'2" ஆள், பயங்கர சைஸா இருந்தாங்க. பாஸ் சொன்னாங்க, அவன்கிட்ட ஒன்னும் சொல்லாத, இவர்கிட்ட வந்து போய் அந்த இடத்துல விட்டுரு நைட்டுக்கு. சோ அவங்கள வந்து நான் ஸ்கெட்யூல் பண்ணிட்டேன். ஆபீஸ்ல தான் தங்குறேன் பாருங்க. நானும் என்னோட இன்னொன்னு 2 பூக்காரனும் வந்து ஆபீஸ்ல தான் தங்குறேன். சோ அவன் தான் கொண்டு போய் இறக்கி விடுவான், நான் வந்து ஸ்கெட்யூல் பண்ணுவேன். சோ என்ன பண்ணோம்னா எல்லாம் அனுப்பி விட்டுட்டு மறுநாள் காலையில மார்னிங் ஷிஃப்ட் 7 மணிக்கு பண்றது 6 மணிக்கெல்லாம் அந்த ஆளை ஏற்றி அனுப்பி விட்டுருவாங்க பாருங்க. சோ 5:30 மணி போல நான் ஆபீஸ்க்கு திறக்கிறேன். இந்த பஞ்சாபிக்கு அங்க இரும்பு கது பிடிச்சுக்கிட்டு நட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜேபில இருந்து வந்திருக்காங்க. கேளுக்கு இதுக்கு இன்னும் வந்ததே இல்ல. எப்படி வரணும், எங்க நான் போனோம்னு கூட ஒண்ணுமே தெரியாது. நாங்க விட்டது வந்து பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்க எதிர்த்தாப்புல இருக்கு தமான் பூங்காராயா. ஆபீஸ் இருக்கிறது வந்து சவுக்கேட் இருக்கு. அங்கிருந்து எப்படி வந்தாங்கன்னா, அங்க அந்த இடத்த தாண்டி வரும்போது தமான் பூங்காராயால இருந்து தமான் பிளாண்டோ, தமான் பூர்வம் இதெல்லாம் தாண்டி வரணும். தமான் பூர்வம்னா 20 அடி 30 அடி உயரத்துக்கு நெட்டு கட்டி இருப்பான்.
சோ இதெல்லாம் வந்து தாண்டி எப்படி வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனா அங்க நடிக்குது. என்ன ஏதுன்னு கேட்டா ஒரு வார்த்தை வரல வாயில. சாயந்தரம் அது காலையில 5:30 மணிக்கு அவனை உள்ளுக்கு வச்சுட்டு மணி ஒரு 10-11 மணி மேலதான் வந்து அவனுக்கு பேச்சு ஆரம்பிச்சு. அவன் சொன்ன கதை அப்ப சொல்லும் போதுட்டு இப்ப சொன்ன கூட என்னோட அப்படி எனக்கு கூஸ் பம்ப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். என்னதான் சார் சொன்னாரு? சரி இருங்க பாட்டுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னு பாப்போம். இருங்க ஒரு நிமிஷம் சார். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திரு சக்கரவர்த்தி அவருக்கு என்னதான் நடந்தது, என்னதான் ஆச்சு, ஏன் நடுங்கிட்டு இருந்தாரு சொல்லுங்க. அவரு என்ன சொன்னாருன்னா அந்த செக் போஸ்ட் வந்து ஒரு 6 foot இது கூட அகலம் கூட இருக்காது, ஒரு 4 something தான். ஸோ படுத்தா கூட டயக்னலியா தான் படுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது மணி ஒரு 12 போல இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன இந்த மாதிரி சிரிக்கிற சத்தம் கட்டிச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை சிரிக்கிற சத்தம் கட்டிச்சான். ஸோ உள்ளுக்கு இருந்து அவன் சத்தம் போட்டிருக்கான், இங்கெல்லாம் வரக்கூடாது, இதுக்கு மேல வெளியாயிருங்க, இங்க வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கான். சத்தம் போட்டான்னு சிரிப்பு நின்று ஒரு 5-10 நிமிஷம் திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவரு வந்து வேகமா கதவு திறந்து ஸ்பெஷல் எடுத்துட்டு அடிச்சு வச்சு கத்துட்டுறான். யாரு இங்க சிரிச்சுட்டு இருக்கிறது, இங்க இருந்து வெளியே அவங்க அப்படின்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்து மேல எடுத்து சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவன் மேல பார்க்கும்போது ஒரு தலைக்கலால ஒரு உருவம் வெள்ள உடுப்பு போட்டுக்கிட்டு முடி வந்து எப்படியோ ஒரு 4 அடி வீட்டுல இருக்குமா அப்படியே தலைக்கெல்லாம் தொங்குதான், பபால் மாதிரி தொங்கிட்டு இருக்கான். கண்ணு வந்து சோப்பு லைட் மாதிரி அடிக்குதான். அவன் பார்க்கும்போது அப்படியே அந்த கண்ணை பார்க்க கண்ணு உள்ளுக்கு அப்படியே தூசா ஃபுல்லா அந்த சோழன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படியே போதும் பார்வை உள்ளுக்கு போதான். அதத்தான் அவன் கடைசியா ஞாபகம். அவனை பார்த்து அப்படியே சிரிக்குதான். அந்த படத்துல வரும் தெரியுங்களா, வெம்பாயன்னு சொல்லி பல்லு நீட்டிக்கிட்ட 2 பல்லு நீட்டி அந்த மாதிரி பல்லு வந்து அவ்வளவு நீட்டுக்கு வெளியே வந்து நிக்குதான். அதுதான் அவனுக்கு கிடைச்சா இருந்த ஞாபகம். அதுக்கு பிறகு அவன் எப்படி ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்தான்னு அவனுக்கு தெரியாது. அவ்வளவுதான் அவன் பார்த்து சிரிக்கிறது அவ்வளவுதான். அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு சரி நான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் எப்படிதான் அங்க வந்து சேர்ந்திருப்பாரு? அது பொந்தியானா சொல்றாங்க. பொந்தியானா வந்து இவன் பார்த்து பயந்ததுனால சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அவன் தெரியாத இடம் கூட பறந்து ஏறி வந்திருக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு பயத்தால எதாவது செய்யலாம் பாருங்க. அவரே ஓடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த பொந்தியானா தான் வந்து பறந்து அவரை கூட்டிட்டு ஜிபிஎஸ்ஏ பாய்க்காம கரெக்டா வந்து ஆபீஸ்க்கு வந்து சேர்த்திருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பயத்துல எப்படியோ பூந்து வந்துருவோம்டான்னு வந்திருக்கான் போல. நான் நினைக்கிறேன் தமன் தூரம் இந்த நெட்டு மேலேயே தேறி வந்திருப்பான் 20 அடி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதுல வந்து சொல்ல முடியாது, இது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அதுதான் வந்து ரொம்ப டாஷாட்டான ஒரு இது. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். முல்லை என்னத்தை பார்த்து பயந்தீங்க? அக்கா இது வந்து எங்களோட சொந்த ஸ்டோரின்னு சொல்லலாம். சென்னையில் நடந்தது. இந்த கதை வந்து ஒரு 4 வருஷம் முன்னுக்கு நாங்கள் வந்து இப்போ கிளைப்பாங்கல இருந்தோம். அப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா சரியான ரொம்ப பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ்ல ஒன்று என் பக்கத்து வீடு நான் பாட்டியோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அடிச்சது. ஒரு கை ஒரு கால் வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டை கையிலே கட்டணும்னா பக்கத்து வீடுனால அவங்க அப்படியே நடந்து வருவாங்க. ஐ மீன் ஒரு கை ஒரு கால் அப்படியே இழுத்துக்கிட்டே வருவாங்க. வந்துட்டு எங்க வீட்டுல நின்று எங்க அம்மாவை சொல்லி கூப்பிடுவாங்க, களின்னு கூப்பிடுவாங்க. எங்க அம்மா யாருதான் நம்ம கூப்பிடுறான்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே போனா பாட்டி இருப்பாங்க.
அவங்க ஒண்ணு வந்து கதி எனக்கு சட்டை பட்டன் போட்டு விடு, கைலி கட்டி விடு, தலை சீவி விடு அப்படிலாம் கேட்பாங்க. எங்க அம்மாவும் அந்த தூக்கத்திலயும் எரிஞ்சு தலையெல்லாம் சீவி விட்டு கைலி கட்டி விட்டு பத்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அதே அவங்க போயிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுனால நாங்க எல்லாம் வெளியே வந்து உட்காந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப கூப்பிடுவாங்க எங்களை, இங்க வாங்க எனக்கு வெத்தலை வாங்கி கொடுங்க, பாக்கு இருந்து வாங்கி கொடுங்க. ஆனா அந்த மாரி வந்து அவங்க கேட்கிறப்ப நாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு கேட்போம், கேட்போம், ஆண்டி பாட்டி இப்படி கேட்கறாங்க வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கம்மா, டாக்டர் சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப கொஞ்ச நாள் போனோன்னா அவங்க ரொம்ப சீக் ஆயிட்டாங்கக்கா, படுக்கை ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 days அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே வந்து இறந்துட்டாங்க. வீட்லயே வந்து இறந்துட்டாங்க. அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு சாயங்காலம் போலதான் இறந்தாங்க. அவங்க வீட்டுல அந்த மாதிரி இறந்தனால எங்க அம்மாவுக்கு வந்து பயம் எடுத்துச்சு. அவங்க வீட்டுல இறந்துட்டாங்க. சப்போஸ் நம்மள வந்து எங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா என் சிஸ்டர் 2 பேரு அப்ப என் தம்பி எல்லாம் வந்து சாமி ரூம்ல படுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றது, நான் கொஞ்சம் போல்டுன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு பயந்த ஆள் தான் இருந்தாலும் நானே எங்க பாட்டி எல்லாம் வந்து ஹால்ல படுத்துக்கிட்டோம். அப்பா வந்து அந்த டைம் வந்து வேலை முடிஞ்சு வரல வீட்டுக்கு. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பா வந்தாருன்னா கதவு திறந்து விடு அப்படின்னாங்க. சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. மணி ஒரு 11 சம்திங் இருக்கும்க்கா. நாங்க ஹால்ல தான் படுத்திருக்கோம். ஆனா எங்க அம்மா வந்து 3வது ரூம்ல படுத்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு விளங்குது எங்க அப்பா வந்து கூப்பிடுறது வந்து எங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு எங்க அம்மா, களி வந்து கதவு தர அப்படின்னு. எங்க அம்மா வந்து முழிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வரல, சாமி ரூம்ப விட்டு வெளியே வரல. உடனே என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, மூலியமா அப்பா வந்துட்டாரா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் ஒன்னும் வரலையம்மா அப்படின்னு. அப்ப அம்மாவுக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதோடதான் வீட்டுல வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. அன்னைக்கு உண்மையில வந்தது அப்பாவா இல்ல என்னது? அப்பா வரல. ஏன்னா நாங்க ஹால்ல தான் படுத்திருந்தோம். அம்மா ரூம்ல 3வது ரூம்ல படுத்திருந்தாங்க. அப்பா வந்து கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நான் போய் திறந்திருப்பேனே. ஆனா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கல, அம்மாக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு. எங்களுக்கு கேட்கல, அம்மாக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அப்புறம் அது பிறகு வந்து அதோட கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப டிஸ்டர்ப். எப்படின்னா வந்து இப்ப என் வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் இருக்குன்னா அது வந்து எனக்கு வந்து அப்படி சொல்லுவாங்க, எனக்கு முதல் காமிக்கும். அந்த டைம் வந்து அவங்க பாட்டி இறந்து எல்லாம் முடிச்சு 1 வாரம் கழிச்சு என் வீட்டுல வந்து நான் பின்னால கிச்சன்ல நின்று மங்க கழுவிட்டு இருக்கேன்க்கா. நான் வந்து ஸ்பேக் போடுவேன். அந்த ஸ்பேக் நான் மங்க கழுவிட்டு இருக்கேன். சிங்க கிட்ட இருந்து யாரும் என்னோட சைட்ல நின்று பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நானும் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் தான். அந்த பயத்தை நான் வந்து வெளியே காமிச்சிக்கல. குருன்னு கழுவிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஃபீல் ஆகுது யாரோ பின்னால நின்று என்னை வந்து என் முதுவை வந்து மின்னுக்கு தள்ளுறாங்க. அப்படியே என்ன பண்ண மங்க கழுவுது அப்படியே ஏதோ சிஞ்சா அப்படியே கழுவி வச்சுட்டு மின்னுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா கேட்டாங்க ஏன் என்ன ஆச்சு இவ்வளவு படப்படப்பா? அப்ப நான் சொன்னேன் இல்லம்மா ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அந்த நைட்டு அக்கா அந்த நைட் என்ன பண்ணோம், நானே என் சிஸ்டர்ஸ் 2 பேரு எங்க பாட்டி மின்னுக்கு நாங்க ஹால்ல படுத்திருந்தோம் எப்பயும் போல. எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி எல்லாம் ரூம்ல படுத்திருந்தாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், வரிசையா படுத்திருந்தால யாரோ வந்து நடுவுல கை பொத்துன்னு உளுந்தா ஒரு மாதிரி சத்தம் கேட்குமாக்கா, அந்த மாதிரி ஒரு சத்தம். எனக்கு என் தங்கச்சி பக்கத்துல பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அது ஒண்ணுமே ஃபீல் பண்ணல. எனக்கு வந்து ஃபீல் பண்ணிச்சு யாரோ பொத்துன்னு வந்து போட்ட மாதிரி. அந்த மாதிரி தூங்குற நேரத்துல அந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னு எல்லாம் படப்படப்படும் எழுஞ்சிட்டோம். நான் கத்தினோடனே எங்க ரூம்ல இருந்து எங்க அம்மா வந்துட்டாங்க. பக்கத்துல பாட்டி படுத்திருந்தாங்க. என்னாச்சு ஐயோ இன்னும் தெருல பட்டி பொத்துன்னு என்ன உளுந்தம் இருக்கு. அப்ப மெத்த எல்லாத்தையும் தூக்கிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த மாரி பண்ணி என் தங்கச்சிங்கெல்லாம் பயந்தோன்னே என் தங்கச்சி எல்லாம் எங்க அம்மா கூடவே படுத்துட்டாங்க. நான் ஒண்டிதான் ஹால்ல படுத்திருந்தேன். அப்புறம் அந்த மாரி போல இன்னும் டிஸ்டர்ப் ரொம்ப இதாயிடுச்சு. தூங்குறப்ப வந்து முடி வந்து இழுக்க மாதிரி போர்வை வந்து நான் வந்து போர்வை வந்து காலோட சுத்திடுவேன். கழுத்து மட்டும் தான் தெரியும். அந்த மாரி சுத்திடுவேன். திடீர்னு பார்த்தோமா போர்வை வந்து வயிற்று வரைக்கும் வந்திருக்கும். மறுநாள் நான் அம்மாட்ட வந்து சொன்னேன் இந்த மாரி அம்மா பாக்குறேன் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது உங்களோட கற்பனை, பாட்டி இறந்தாங்களா அதனால. பட் அம்மாவே வந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணாங்க. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பட் அம்மாவே வந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மாதிரி லைட் மாதிரி அம்மா வந்து செகண்ட் ரூம்ல வந்து படுத்திருந்தாங்க. லைட் மாதிரி அப்படியே வர மாதிரி அவங்களுக்கு ஃபீலா இருந்துச்சு. அவங்க நினைச்சிட்டாங்க லைட் அப்படின்னு. ஆனா வந்து அது எப்படின்னா வருது போது ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருச்சு, கிட்ட வந்து அம்மாக்கு வந்து அமுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதோட அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரே சாமான் தான், ஒரே ரோரம் தான், ஆனா வீடு வந்து ஆப்போசிட்ல. அப்ப போய் அம்மா போய் சொன்னாங்க ஆண்டி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்ப ஆண்டி என்ன பண்ணாங்க, அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஆண்டி சொன்னாங்க, கேள்வி நான் ஒரு நாள் வந்து அப்பாட்ட பார்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னாங்க. சோ அப்போ ஒரு நாள் கிளம்பி போனாங்க அக்கா. எங்க அம்மாவும் கடைசி தங்கச்சியும் போனாங்க அவங்க கூட. சொன்னேன் ஆனா எங்க அம்மாட்ட, பட் அவங்க எங்க அம்மா நம்பினாங்க என்னன்னு தெரியல. நாங்க அவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க இங்க இருந்து கிளம்பி போறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு. டயர் பம்ப்சிட்டு ஆயிடுச்சு. திடீர்னு நல்லா ஓடிட்டு இருந்த காடி திடீர்னு நின்றுச்சு. தாண்டி போயிருக்காங்க. தாத்தா வீட்டுல போய் சேர்ந்தோன்னு அங்க வந்து இது பண்ண ரிச்சுவல் செஞ்சிருக்காங்க. அங்க செய்ய ஆரம்பிச்சோன்னாக்கா எங்க வீட்டுல நானும் என் தங்கச்சும் எங்களுக்கு வந்து ஸ்டோரி புக் படிக்கிற பழக்கம் இருக்கு. நாங்க ஹால்ல உட்காந்து ஸ்டோரி புக் படிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு எலிக்கா, நல்ல பெரிய எலி கிச்சன்ல இருந்து வருது ஹாலுக்கு வந்துட்டுக்கா. நாங்க பாத்துட்டோம், நாங்க எலி ஓடுது. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், பயந்துட்டு கால் சோஃபா மேல உட்காந்துட்டோம். அந்த போன எலி திரும்பியாக்கா ரிட்டன் திரும்பி பின்னாலே வருது, வந்துக்கா மேல பாய ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை கையில என்ன கடவுள் எதுவும் தெரியல, கையில நான் வந்து கதை புக்கு வச்சதுல ஒரே அடி. அக்கா நான் அந்த அடிச்ச வேகம் ஏனிக்கா எங்க போய் ஒளிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் எனக்கு என் தங்கச்சிக்கும் பயம் எடுத்து எங்க அம்மாக்கு போன் அடிக்கிறப்ப எங்க அம்மா போன் எடுக்கல. இப்ப அந்த அங்கிளுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரிலாம் ஆனிச்சு அங்கிள் அப்படின்றப்ப, சரிம்மா ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க ஹால்லே உட்காந்துருங்க, எல்லா லைட் தட்டி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. நானும் என் தங்கச்சி ஹால்ல உட்காந்து இருந்தோம். என்னன்னா அங்க வந்து செய்யறப்ப அந்த எலி அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, எங்க போனுச்சு, இல்ல உளுந்து கிடந்துச்சான்னு ஒண்ணும் தெரியல. ஒண்ணுமே தெரியலக்கா. அங்க வந்து அந்த சொல்லி அந்த எலி வந்து அடையாளமே அங்க இல்ல. ஆனா நானும் என் செகண்ட் சிஸ்டரும் நாங்க பார்த்தோம். அவ்வளவு பெரிய எலி மேல பாஞ்சிச்சு, அடிச்சோம். எங்கதான் போனுச்சுன்னு தெரியல. பேயடி வாங்கின பெருச்சாலி எங்க போனுச்சுன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் அங்க வந்து தாத்தா வீட்டுல வந்து ரிச்சுவல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க செஞ்சிட்டு இருக்கிறப்ப அப்ப தாத்தா சொல்லிட்டாரு, ஆமாமா உங்க வீட்டுல சேட்டை இருக்கு, ஆனா வந்து அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, தெரியலப்பா அது என்னன்னே தெரியல அப்படி. அப்பதான் வந்து தாத்தா சொன்னாரு, வேற யாரும் இல்லம்மா பக்கத்து வீட்டு பாட்டி தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டுல வந்து நல்லா பாத்துப்பாங்க, பட் அந்த சம்டைம் அவங்க கேட்கறதுலாம் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அந்த மாரி. அப்ப பாட்டி காலையில எழுந்து சட்டையை வந்து வாயில புடிச்சுப்பாங்க, கையில பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு அப்படியே இழுத்துட்டே வந்துட்டு சட்டை போடுறாங்களே, அதே மாரி இறந்த பிறகும் அந்த மாரி செஞ்சிருக்காங்க அவங்க. அப்ப தாத்தா சொன்னாரு, இல்லம்மா நான் காமிக்கிறேன் அவங்க எப்படி அவங்க உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு. அப்ப தாத்தா சொன்னாரு, அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒரு உருவத்துல இருந்து வருவாங்களாம். வந்து நேரா எங்க வீட்டுக்கு ஐ மீன் கிட்டல வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு காலும் ஒரு கை வராதுல, அந்த மாரி அந்த இது வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க. தென் அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உருவத்தை எடுத்துக்கிட்டு முடி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அழுவாங்க எங்க வீட்டை பார்த்து. அப்புறம் வீட்டுள்ள வர்றது, வீட்டுள்ள வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது. அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து அம்மா சொல்லிட்டாங்க, இல்ல வேணாப்பா இதோட போதும் அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் அங்க வந்து தாத்தா செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ரிச்சுவல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வெட்டுக்கிளி வந்து தாத்தாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அந்த வெட்டிக்கிளி அப்படி கிட்ட வந்து அந்த ரிச்சுவல் வந்து செய்யாம இருக்கிறதுக்காக வந்து கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தாத்தா புடிச்சு காமிச்சிருக்காரு எங்க அம்மா கிட்ட, பாருமா நான் ரிச்சுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்க பாரு செய்ய விடாம என்ன வந்து தட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, வெட்டுக்கிளி வந்து 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து அது பின்னால வால் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் வெட்டுக்கிளி. அதே வந்து பின்னால வந்து அந்த வால் வந்து சுருண்டு இருந்துச்சுன்னா ஆக்சுவலி அது வந்து ஏதோ ஒரு எப்படி ஆத்மா. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மா வந்து வெட்டுக்கிளி உருவத்துல கூட வருமா. இனிமே போற ஒரு வெட்டுக்கிளி நான் பிடிச்சி வாழை பார்க்கணும் போல. அது மாதிரிக்கா. சோ அங்க ரிச்சுவல் செஞ்சு முடிச்சுட்டு தாத்தா வந்து சாம்பிராணி அப்புறம் மஞ்சள் தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு அப்புறம் வீட்டுல வந்து எல்லாம் செஞ்ச பிறகு அது பிறகு ஐ மீன் அது ஒரு வாரம் தொடர்ந்து செய்ய சொன்னாரு. செஞ்சோன்னு ஓகே எந்த டிஸ்டர்பும் இல்ல, நல்லா நிம்மதியா தூங்கணும். பாட்டி அதோட தாத்தா அனுப்பிச்சிட்டாரு. இறந்த பிறகும் அவங்களோட ஆத்மா வந்து உங்க வீட்டை சுத்தி இருக்கு. ஆமாக்கா.